தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சார் இதுல காங்கிரஸ் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு, விசிகா நம்ப வச்சு துரோகம் பண்ணிடுச்சா? இல்லை, நான் மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். எந்த புள்ளியில் கண்டிக்கிறேன் என்றால், ராகுல் காந்தி நாங்கள் இனிமேல் பிரதமர் இல்லை என்று கூறப்போகிறேன் என்று சொன்னார். நான் கூட சொல்லலாம், இன்றைக்கு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வருங்கால ஜனாதிபதி ஆகலாம். ஒன்று, அது வெறும் வாய் வார்த்தையை தவிர செயல்பாடு கிடையாது. அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னார், தேர்தலுக்கு நாங்கள் 500 கோடி செலவு செய்தோம். இது திமுக ஸ்டேட்மெண்ட்டாக திமுக செலவு செய்ததாக சொல்கிறார். இப்போ இது ஆதாரபூர்வமாக இவர் இங்கே சொல்கிறாருன்னா நாளைக்கு இது கேஸ் ஆகும். 500 கோடி இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ண சொல்லி வரம்பு இருக்குது. 12லேருந்து 24 லட்சம் தான் செலவு பண்ண சொல்லி வரம்பு இருக்குது. இப்போது 500 கோடி இவர் சொல்வதாக நம்ம வைத்து கொண்டால் இதில் கேஸ் ஆகிடும். 500 கோடி இந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இந்த இதெல்லாம் தவறான விஷயத்தை, ஆனா இந்த இடத்துல ஆதாரம் ஒரே நிமிஷம், திமுகவோடு கூட்டணி இல்லைன்னு உதறி தள்ளிட்டு தாவேகாவோடு போயிருக்கு. அது சொல்லாங்க. இருங்க, நான் இப்போ என்ன சொல்றேன்னா, பொது வெளியில் பேசும்போது கவனத்தோடு பேசணும். 500 கோடி செலவு பண்ணார், இவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்களை என்னை போன்ற வழக்கறிஞர் தான் டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த கட்டமாக வருவோம். அடுத்தது, காங்கிரஸ்க்கு 5 சீட்டு கொடுத்தோம், இப்போ ராகுல் காந்தியை பிரதமராக சொல்ல மாட்டோம், 5 சீட்டு திமுக கிட்டேருந்து வாங்கிட்டு முதுகில் குத்திட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி கேட்டோமே. ஆனால் இப்போது காங்கிரஸில் இருந்து இப்போ ஓட் டிரான்ஸ்ஃபர் இப்போ வாங்கியிருக்கிற 72 சீட்டுக்கு, அதாவது இப்போ திமுகவிற்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாம் விழுவலையா? காங்கிரஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காதா? அடுத்தது இல்லை இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார், சொல்லுங்க. தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதற்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் காங்கிரஸ்க்கு என்ன? எங்களுக்கு செயல் திட்டம் ஒரே புள்ளி தான், மதச்சார்பின்மை, மதம் சார்ந்த ஆட்சி வந்துடக்கூடாது. திமுக அதில் எங்கே துரோகம் பண்ணிச்சோம்? நான் சொல்கிறேன் இருங்க. திமுக எங்கே துரோகம் பண்ணதுன்னா, இவர் பேசினார்ல மூத்த பத்திரிகையாளர் அவர்களுக்கு நல்லா தெரியும். சார் விட்டுருங்க சார். இல்ல, திமுக இல்லைங்க மதச்சார்பின்மைக்கு எதிராக அல்லது குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்கு எதிராக என்ன பேசிட்டாங்க? அதை தாங்க நான் உறவை முறைக்க வேண்டிய அவசியம் எங்க இருங்க, நான் சொல்ல வரேங்க. அதை தாங்க சொல்ல வரேன். பெரியண்ணன் மனோபாவம் முதல்ல என்ன கேட்டாங்க? திமுக என்பது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக நிறைய நேர்காணலில் ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னென்னா, கூட்டணியை பொறுத்தவரையிலும் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னார். அதுதான் முடிச்சிருக்கலாமே சார். எங்களுக்கு இப்போ இந்த காலம் கூட்டணி ஆட்சிக்கான காலம். திமுக அந்த ஸ்டாண்ட்ல இல்ல, தாவேகா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க கூட்டணி ஆட்சின்னு. நாங்க போய் அவங்க கூட சேர்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு போகலாம்ல. தேர்தலினுடைய அந்த ஈரம் காய்வதற்கு முன்பே நீங்க துரோகம் பண்ணிட்டு தானே போய் சேர்ந்துருக்கீங்க. விசிகா அந்த பட்டியலில் தானே வந்திருக்குது. இப்போ ஏங்க, ஈரம் காய்வதற்கு முன்பே போயிட்டாங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. கட்சிகள் என்பது இப்போ திமுகவோடு எப்போதுமே இருக்கணும்னு சொன்னா நான் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சார்? அது ஏங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கட்சிங்க இல்ல சார், இருங்க, தேர்தலுக்கு இருங்க. கட்சியை பொறுத்தவரையில், கட்சி கூட்டணியை பொறுத்தவரையில் நான் தெளிவாக சொல்கிறேன், தேர்தலுக்கான கூட்டணி தேர்தலுக்கு முன்பு இருப்பார்கள், தேர்தலுக்கு பின்பு இருக்க மாட்டார்கள். நிலைப்பாடுகள் மாறும், சித்தாந்தங்கள் மாறும். அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இது உண்டு. எல்லாரும் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. காங்கிரஸ் கட்சி ஒன்றும் சாமியார் மடம் கிடையாது. இப்போ நாங்கள் 59 ஆண்டுகளாக இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட கட்சி ஆட்சிக்கு வர முடியல. ஏன்னா கூட்டணி தான் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். நாங்கள் காங்கிரஸ் சொல்லுங்க, திமுகவுடைய உறவை முறிச்சதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவர்களுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் வேறுபட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தேர்தல் கூட்டணிக்கு முன்பே அதை முறிச்சிருக்கலாமே. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே முறிச்சிட்டு தாவேகாவோட நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு எந்த இடத்துல இருக்கு? கடைசி நேரத்தில் துரோகம் பண்ணிருக்கீங்கன்றாங்க. அதுதான் தவறுங்க. இப்போ நீங்க நிறைய நாட்டு மக்களுக்கு நான் புரிய வைக்கணும். தேர்தல் வரும்போது, தேர்தல் முடிவுகள் வரும்போது என்னென்ன மாற்றங்கள் வந்ததுன்னு முதல்ல நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. சொல்லுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே 47 பேர் பாண்டிச்சேரியில் எல்லா எம்எல்ஏஸ் இருந்தாங்க. ரஜினிகாந்த் சந்திப்பு நடந்தது. ரஜினிகாந்த் சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு அதிமுகவிற்கு ஆதரவு தருவதற்கு
திமுக தயாராயிடுச்சு. இப்போ நிலைப்பாடை நாங்கள் மாற்றுறதுக்கு என்ன காரணம்? அப்ப அதுதான் காரணம். நீங்கள் மாமா நீங்கள் ஏடிஎம்கேவோட ஆதரவோட ஏடிஎம்கேக்கு ஆட்சி கட்டலுக்கு நீங்கள் துணை போனீங்க, நீங்கள் ஒரு டைரக்ஷன் எடுத்தீங்க. இப்போ அதை எங்களை கேட்டுட்டா எடுத்தீங்க? அந்த டெசிஷன் யாரை வச்சு எடுத்தீங்க? கூட்டணி கட்சிகளை கேட்டா எடுத்தீங்க? அப்போ கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை வச்சு தான் சார், ஒரு 5 வாக்கு தான் சார் உங்களுக்கு, 5 எம்எல்ஏ சீட்டு தான் சார். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்றாங்கன்னா உங்களுடைய முடிவு அதுல என்ன இருந்திருக்கு? அதை நீங்க ஓபனா டிக்ளேர் பண்ணலாமே. 5 எம்எல்ஏவா இருந்தா என்ன, நீங்க 10% நீங்க அப்ப இப்படி புரிஞ்சுக்கவா, காங்கிரஸ் கட்சி திமுகவோட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அதிமுக கூட்டணி அமைவதற்கான சூழல் தான். அந்த மாதிரி யார் சொன்னது? இருங்க, எந்த காங்கிரஸ் கட்சியோட டிசிஷன் பாடி சொல்லுச்சு சார்? நான் சொல்ல, அன்னைக்கு அதனுடைய அமைச்சர் திரு முன்னாள் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எஸ்பி வேலுமணியினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட், எங்க ஸ்டாண்டை நான் சொல்றேங்க. எங்களை பொறுத்தவரையிலும் நாங்க எங்களுடைய கட்சியில் நான் ஒத்துக்கிறேன், எங்களுடைய தலைவர்கள் வந்து திமுக கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தாங்க கூட்டணிக்கு. ஆனா தொண்டர்களை பொறுத்தவரையிலும் நான் குறுக்கிட மறுமல. அதுக்கு முன்னாடியே அதை தான் நான் இங்க சொல்ல வரேன், அதை தான் நான் சொல்ல வரேன். யாரு இவங்களும் தான், வேலுமணி தான் இவங்களுக்கான ஸ்போக்ஸ் பர்சன். நீங்க பேசுறதெல்லாம் இருங்க, நான் உங்க நேரத்துல குறுக்கிடல. கனகராஜ் பேசுறதெல்லாம் கனகராஜ் சார், கேட்க நீங்க சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுட்டு கனகராஜ் சார், தேர்தல்ல திமுகவோடு நிக்கிறீங்க. ஏன்னா திமுக ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கை இருந்தது. தேர்தலுடைய முடிவுகள் மாறி இருக்கு இல்லைங்க. நாங்க இப்ப ரேண்டம் ஒரே நிமிஷம், நீங்க இந்த அமைச்சரவையில பங்கு இல்ல. ஏன்னா திமுகவோடு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம், ஆட்சியை தக்க வைப்பதற்காக, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தரோம். ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்ல, அப்பதானே மக்கள் உங்களை நம்புவாங்க, மக்கள் உங்க மேல நம்ம நன்மதி கொடுத்ததான் அந்த அதன் அடிப்படையில் தாங்க கொடுத்துருக்கோம். அமைச்சர் பதவி ஏங்க இருங்க, அமைச்சர் பதவி இப்ப கொடுக்கறதுக்கு நீங்க விஜய், மாண்புமிகு முதல்வர் விஜய் பாருங்க, புது கட்சி வந்த உடனே எல்லாருக்கும் பதவி போடுறாரு. சாமானியனு கூட அமைச்சராக இருக்காங்க, குக்கா இருந்தவங்க கூட அமைச்சராக இருக்காங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல நாங்கள் உங்களோடு, நீங்கள் பேசுகிறீங்க 35 ஆண்டு காலம் உங்களோட உறவில் இருக்கும். நாங்கள் என்ன பிரச்சனை நாங்கள் வந்ததுன்னா, டிஎம்கே காங்கிரஸ் ரிஃப்ட்டுக்கு காரணம் என்னென்னா, டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ப்ராப்ளம்னா. நான் வந்து ஹைகோர்ட்டில் லாயர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னையவே நான் சொல்லிக்கல, 30 வருடம் இன்றைக்கி ப்ராக்டிஸில் இருக்கேன். இன்ன வரலும் டிஎம்கேக்காக ஊராக போய் ஓட்டு கேட்டிருக்கோம், தெருவாக ஓட்டு கேட்டிருக்கோம். இப்போ எனக்கு எந்த விதமான போஸ்டிங்கும் ஹைகோர்ட்டில் லாயர் கம்யூனிட்டிக்கு போடல. அதே போல் நீங்கள் எத்தனையோ போர்டு சேர்மன் இருக்குது, வாரியங்கள், எந்த நல வாரியத்துக்கும் போடல. மினிமம் லெட்டர் ஆப்ளிகேஷன் எம்எல்ஏ லெட்டர், ஒரே அஜெண்டா தான் சார், கூட்டணி ஆட்சி நீங்க கொண்டு வந்திருக்கணும், அதானே திமுக. அதேதான். அந்த கருத்துல சிதம்பரத்தினுடைய கருத்தும் உங்களுடைய மாணிக்கம் தாகூருடைய கருத்துமே ஒண்ணா இல்லையே? என்ன செல்வப்பிரந்தையனுடைய கருத்தும் கிறிஸ்தவங்களுடைய கருத்துமே ஒண்ணா இல்லையே? அப்ப நீங்க தானே உட்கார்ந்து பேசியிருக்கணும், நம்ம கூட்டணி ஆட்சி வேணுமான்னு சொல்லி பேசணும். எத்தனை வாட்டி பேசுறது? ஹைகமாண்ட் வந்து அனுப்புனாங்க, கேசி வேணுகோபால் பேசுறாரு, கிரிஜோடங்கர வரக்கூடாதுன்னு சொல்லி. அது உங்க கட்சியோட பிரச்சனை சார். திமுகவுக்கு குற்றம் சொல்ல பெரியண்ணன் மனோபாவம் அங்கதான். காங்கிரஸ்க்கு இல்லையா பெரியண்ணன் மனோபாவம்? இல்லையா பெரியண்ணன் மனநிலை? இறங்கி பீகார்ல தோற்றது காங்கிரஸ் கட்சியோட பெரியண்ணன் மனநிலை. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தோக்க வச்சது காங்கிரஸ் கட்சியோட பெரியண்ணன் மனநிலை. சார் ஒரே ஒரு கேள்விதான் சார், சொல்லுங்க. உங்களுடைய கடந்த காலத்தினுடைய அத்தனை கசப்பான நேரங்களிலும் திமுக கூட இருந்துச்சு இல்ல? எங்க இருந்தது? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காங்கிரஸ் கட்சி தோக்குறப்ப தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. கூட இருந்தீங்கன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் ப்ளீஸ். நீங்க தயவு செய்து பர்மிட் பண்ணுங்க. அதாவது கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய நீரோட்டத்தில் உள்ள கட்சி. அன்னைக்கு ஃபார்முலா என்ன? காங்கிரஸ் எம்பிஸை பொறுத்தவரையிலும் எம்பி லோக்சபா வந்தால் காங்கிரஸ், இங்கே அசம்பிளி எலெக்ஷன்னா ரிஜினல் பார்ட்டி தான் நிற்கும். இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி தான் ஸ்டாண்டு. ஆனால் அதை இன்றைக்கி மாற்றி நாங்கள் என்ன பண்ணோம், சமூக நீதி சித்தாந்தத்தை, பெரியாரினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுட்டு மொழி, இனம், கல்வி இந்த 3க்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு இன்றைக்கி மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டிய நேரத்தில் எங்களுடைய சித்தாந்தத்தை மாற்றிட்டு மாநில உரிமைக்காக காங்கிரஸ் கட்சி வருது. காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு. ஆனா டிஎம்கே 2 அமைச்சர் பதவிக்காக நீங்க தாவேக ஓடு போட்டீங்க இல்லைங்க. 2014ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய நிலைமை என்ன சார் இருந்துச்சு? ஏங்க
எத்தனை MPs இருந்தாங்க நாடாளுமன்றத்துல? 2014 நீங்க போயிட்டீங்க. 2004 திமுகவுடைய நிலைமை இல்ல என்னவா அதுதான் விஷயம். என்னவா இருந்தது? 2004 அப்ப கேட்டிருக்கலாமே சார். ஏங்க அப்ப கேட்டிருக்கலாமே. ஏன்? கூட்டணி ஆட்சி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே. நாங்க நீங்க டெல்லியில உங்களுக்கு அமைச்சரவை கொடுக்குறோம், இங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே. இப்ப 2004 அதான் சார் ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன். See, I am asking you only one question. 2004 திமுக யாருடன் கூட்டணி இருந்தது? யாருடன் கூட்டணி இருந்தது? பிஜேபியோட. 2004 பிஜேபியோட போனாங்க. இப்போ அவங்க வந்து அன்னைக்கு கூட்டணியை முடிச்சிட்டு தானே போனாங்க. அன்னைக்கு கூட்டணியை முடிச்சிட்டு தானே போனாங்க. 8 அமைச்சர்கள் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்தா 8 மினிஸ்டர் வேணும் அப்படின்னு கேட்டு பிடிவாதமா வாங்குறாங்கல்ல. வச்சிங்களா கடந்த காலத்துல? கடந்த கால தேர்தல்ல காங்கிரஸ் இப்படி வச்சுதா? டெல்லியில வந்தா நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கணும்ல, மாநிலத்தில் கொடுங்கன்னு பேசுனீங்களா சார்? பேசவே இல்லையே. பேசணும் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை பேசணும். ஆனா என்னோட கேள்வி ரொம்ப எளிமை சார். சொல்லுங்க. 2014 காங்கிரஸ் முக்த் பாரத்ன்ற ஒரு கோஷத்தோடு பாஜக செயல்படும் பொழுது திமுக அவங்க கூட இருந்திருக்குது. 2021லயும் அவங்க கூட இருக்கிறாங்க, 2026ல அவங்க கூட இருக்கிறாங்க, 2024ல அவங்க கூட இருக்கிறாங்க, 2019ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவையே ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு கசப்பான நேரங்கள்ல உங்க கூட இருந்திருக்கு சார் திமுக. என்னங்க கசப்பான நேரங்கள் கூட இருந்தாங்கன்னா இப்ப என்ன நாங்க உங்களை ஆட்சி செய்யாம தடுத்தோமா? உங்க ஆட்சிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணோமா? நாங்க ஏதாவது முட்டுக்கட்டை கொடுத்தோமா? நீங்க இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தா நாங்க காப்பாத்தலையா? இன்னைக்கு திமுக செய்த அத்தனை பிரச்சனைகளிலும் நாங்க வந்து முட்டு கொடுக்கலையா? காங்கிரஸ் எதுவுமே பேசலையே. இவங்க திமுகவுக்கு நாங்க ஆதரவாதான நிலைப்பாடு எடுத்தோம். நாங்கள் எதுனா முட்டு கொடுத்தோன்னா இப்போ இவர் சொல்கிறாருல்ல திமுக முதுகில் குத்தியது. எங்கே முதுகில் குத்தியது? என்னைக்காவது திமுகவை ஏற்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? ஏங்க நாங்கள் கேட்குற கொடிக்கம்பம் காங்கிரஸ் கொடிக்கம்பம் கட்ட விட மாட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க விட மாட்டாங்க. அடுத்தது இருங்க நான் சொல்கிறேங்க, காங்கிரஸ் கட்சிக்காரனா நான் சொல்கிறேங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணல. ஆர்டிஐ கேடர் ஒரு ரோடு சரியில்லைன்னு ஏன் கேடர் என்னுடைய துறையில் இருந்த துணைத் தலைவர் அப்ரோஸ்ன்றவன் இந்த மெரினா இங்கே கார்பரேஷன் வேப்பேரியில் போடுறாரு, அதை எடுத்து குண்டாஸ் போட்டாங்க. நான் போய் ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் அவனை குண்டாஸ் ரிவோக் பண்ணாங்க. எதுக்கு? ரோடு போடல, 3 வருடமா குண்டு குழியுமா இருக்கு, அது சரி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு. ஏங்க நாங்க வழியோட போட்டுட்டு கொடிக்கம்பம் கட்ட விட மாட்டீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டீங்க, பொதுக்கூட்டம் போட விட மாட்டீங்க, ராகுல் காந்தியை வர வைக்க மாட்டீங்க. உங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தாவேகாவினுடைய தலைவர் தற்பொழுதைய முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்த்து கடுமையான கேள்விகளை கேட்டார்ல. ஆமா, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பேசினாங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசினாங்கல்ல, எல்லாரும் பேசிட்டு தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு 2 அமைச்சரவை இடம் IUMLக்கு 1, விசிகாவுக்கு 1, 4 அமைச்சரவை இடம் கிடைச்சதுன்னு உடனே கொள்கையெல்லாம் போயிடுச்சு, சித்தாந்தம்லாம் போயிடுச்சு, கடந்த காலத்தினுடைய தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பச்சையான சந்தர்ப்பவாதம் இல்லையா இது? இல்லைங்க, அப்படி கிடையாது. அரசியல், இதுதான் அரசியல். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து லெட்டர் கொடுக்காம போனோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இப்போ டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண யார் வருவாங்க? ஏடிஎம்கே வருவாங்க. ஏடிஎம்கே 47 பேரும் வந்துடுவாங்க. வந்துட்டா இங்கே எந்த விதமான ஆட்சி இருக்கும்? மறைமுகமான மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி வரும், மறைமுக ஆட்சி இங்கே நடக்கும். அந்த ஆட்சி வரக்கூடாது என்ற காரணத்துக்காக அங்கு வந்துடக்கூடாது, பாசிசம் உள்ளே வரக்கூடாது. அதுக்கு தான் காங்கிரஸ் வந்து அதுக்கு வெளியில ஜனநாயகத்துக்காக சார். ஏங்க சார் அதுக்கு அமைச்சரவை உள்ள போய் தான் நீங்க வந்து அமைச்சரவை காப்பாத்த போறீங்களா? இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். நீங்க எங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சார்? காங்கிரஸ் தேர்தல் நடைமுறை 59 வருஷமா காங்கிரஸ் அமைச்சரா வாங்க ஆக கூடாது. சந்தர்ப்பவாதம்ன்றார் சார். நிக்கிறேன் சார். அரசியல் என்பது சந்தர்ப்பவாதம் தான். நீங்க பண்ணது 2004ல நீங்க என்ன பண்ணீங்க? 1967ல என்ன பண்ணீங்க? 54ல என்ன பண்ணீங்க? சந்தர்ப்பவாதம் தான், சந்தர்ப்பவாதம் தான். நாங்கள் ஒரு நல்ல முடிவு ஹைகமாண்ட் எடுக்கணும் காத்துக்கிட்டு இருந்தோம். எத்தனை வருடமா காத்துட்டு இருக்கிறோம்? ஒரு கேள்வி சொல்லுங்க. காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ற ஒரு கோஷத்தை பாஜக முன்வைக்கும் பொழுது அப்படிலாம் நீங்க செய்ய முடியாது, காங்கிரஸோடு நாங்க இருக்கிறோம்னு சொல்லி திமுக கூட நின்னுச்சு இல்ல, இப்போ நிக்கலையா? என்ன பண்ணாங்க? ஏங்க நின்னாங்கன்னா இப்ப எம்பியா நீங்க போனதுல அதிக இடம் திமுக தான் சார் உண்டு. சார் நான் கேள்வி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொல்லி பாஜக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வரும்போது நாங்க காங்கிரஸோட நிக்கிறோம் உங்களோட தோளோடு தோள் கொடுத்து நின்ன இயக்கம் திமுக. ஆனா இன்னைக்கு திமுகவை தனியா விட்டுட்டு விசிக, IUML, காங்கிரஸ், இடதுசாரிகள் ஒட்டுமொத்தமா போய் தாவேகா கூட நிக்கிறீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்குவாங்க மக்கள்? அன்னைக்கு வந்து நாங்க இடி வந்து ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணும்போது, ராகுல் காந்தியை நோக்கி நோட்டீஸ் கொடுக்கும்போதும் அரெஸ்ட் பண்ணும்போதும் அவங்க வந்து தானாக வந்து ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்களே தவிர எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்கல. நான் சொல்லுவேன், எந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க? எலெக்ஷன் கமிஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரு.
இவங்க என்ன பண்றாங்க பார்லிமெண்ட்ல எங்களோட சப்போர்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் போட்டாங்களா? அப்ப தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் எப்படி இருக்கு? இருக்க வரேன். இல்ல அப்ப தமிழ்நாட்டுல பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒருவர் வந்து என்னென்ன பேசினாரு? ஏன் ராகுல் காந்தியால கடைசி வரை வர முடியல? நான் சொல்றேன், அது எல்லாத்தையும் ஒப்பிட்டு தானே சார் நாடாளுமன்ற நிகழ்வை பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணியில நம்ம இருக்கோம், கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. டிஆர் பாலு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது அன்னை இந்திரா காந்தி தான். அவர்கள் செய்த தவறான விஷயம்தான். எங்ககிட்ட கன்சல்டிங்கே பண்ணல, ஒப்புதலே வாங்காமல் கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. என்னன்னே தெரியல. அஃபிடேவிட் போடலாமா? அப்படி அஃபிடேவிட் போடலாமா? பேரறிவாளனா கட்டி பிடிக்கலாமா? நான் வேண்டான்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தேன், கட்டி பிடிக்கலாமா? இதெல்லாம் மன எங்களுக்கு திரு காமராஜுக்கு இருந்த அந்த உணர்வு ப. சிதம்பரத்திற்கு இல்லையா? செல்வ பெருந்தகைக்கு இல்லையா? மாணிக்கம் தாகூருக்கு இல்லையா? ஜோதிமணிக்கு இல்லையா? அதைத்தாங்க சொல்றேன். அவங்களுக்கும் உணர்வு இருக்கு, உணர்வு இருக்கு. கைகள் கட்டப்பட்டது, வாய்கள் பூட்டப்பட்டது. அதனால கடமை என்ன? கடமை தலைமைக்கு கட்டுப்பாடு, தலைமையின் உத்தரவுக்காக கட்டுப்பாடு, தலைமையின் கொள்கை மாறுதல், கூட்டணி மாற்றணும் அப்படின்னு நாங்கள் வந்து இப்போ செய்யல. 6 மாதம் 1 வருடமாக அந்த யுத்தியை கையாளுறோம். நீங்கள் பார்த்தீங்கல்ல, இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே பாரத் ஜோடோ யாத்திரையில் எங்களோட கலந்துக்கிட்டாங்க. ஆகவே இந்த முதுகுல குத்துனாங்க இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. கச்சத்தீவு மீட்கணும்னு அந்த இந்திரா காந்தி மேலே தவறான முடிவை எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது சிறு கட்சிகள்னு சொல்லுங்க, அதுதான் பிழை திருத்தம். ஆமா ஆமா ஆமா. இல்ல ஜோதிமணி அவர்கள் வந்து முதல்ல சொன்னதை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நாம வந்து காங்கிரஸே அதுல சேர்க்க முடியாது இல்லையா? அதனால நீங்க வந்து சில்லறை கட்சிகள்ங்கிற வார்த்தை எடுத்துல சிறு கட்சிகள், சரிங்களா? நான் இலக்கியத்துல சொல்லியிருந்தேன். பரவாயில்லை, நன்றி. அதாவது புதிய கட்சி இப்போ தீவிரமாக எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க நிலைப்பாடாக இருக்குது. மக்கள் இதை வரவேற்கிற திமுக உன்னுடைய தோல்விக்கு காரணம் அவங்களுடைய தப்பான அணுகுமுறை. அந்த BLA 2 பெண் அமைப்பு இருக்குது பாருங்கள், பெண் அமைப்பினுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் தான் திமுகவிற்கு மாபெரும் தோல்வியை கொடுத்துருக்கு. G2 அதுக்கு குடும்பத்தில் 3 அதிகாரம், தவறான இது அணுகுமுறை, கூட்டணி கட்சிகளை தவறான அணுகுமுறையில் அணுகிறது. இதுதான் வந்து அவருடைய தோல்விக்கு வந்திருக்கு. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும். கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக தனித்து எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாது. நன்றி சார். திமுகவோடு காங்கிரஸ் விசிக இருந்த கூட்டணியை கல்லாப்பட்டி கூட்டணி என்று விமர்சித்தவர் தான் விஜய். அதே மாதிரி கூடுதலாக ரகசிய கூட்டணியில் இருக்கிறாங்கலாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அரசை உருவாக்கி இருக்காங்கன்னா யார் யாரோட ரகசிய கூட்டணியில் இருந்தாங்க, யார் தமிழகத்துல திமுக